சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பரப்புரை களத்தில் தலைவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு, உண்மையா? லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மாறலையே, என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் வேட்பாளர்கள் பம்பரமாய் சுழன்று வாக்கு வேட்டையில் இறங்கியுள்ளனர். அவர்களை ஆதரித்து அரசியல் தலைவர்களும் பல்வேறு பகுதிகளில் உச்சகட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மாநில சுயாட்சி பறிபோனதாக குற்றம் சாட்டினார். டெல்லியோட ஒத்துப்போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா? முதல்ல கூட்டணியில இல்லாத எதிர்கட்சி அண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். 4 ஆண்டு பாஜகவோட எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணிட்டு தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த திட்டங்களை பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ஒன்றிய பாஜக அரசு கூட கூட்டணியில் இருந்து நீங்க சாதிச்சது என்ன, சாதிக்க போறது என்ன முடிஞ்சா சொல்லுங்க. நீட் விலக்கு தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? மும்மொழி திட்டம் கிடையாதுன்னு சொல்ல வைக்க முடியுமா? தேசிய கல்விக் கொள்கை என்கிற காவி கொள்கையை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? சிறுபான்மையினருக்கு எதிரான பொது சிவில் சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றை திரும்ப பெற வைக்க முடியுமா? இதை பற்றியெல்லாம் முதல்ல உங்களால் வாய் திறந்து 4 வார்த்தை உங்க டெல்லி ஓனரை மேடையில் வச்சுக்கிட்டு பேச முடியுமா? மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் பகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 2014 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு, உண்மையா? அவர் ஏற்கனவே மாப்பிள்ளைனுக்கு வந்து தங்கிட்டு போனார அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குது. நாம் பெற்ற செல்வங்கள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. அதிமுக விண்ணி, நல்ல ஆட்சி கம்மி. ஆண்டிபட்டி தொகுதிக்குட்பட்ட சின்னமனூரில் பரப்புரை செய்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் மக்களை ஏமாற்ற அரசியலுக்கு வரவில்லை என்றார். இந்த காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறது திமுக. காங்கிரஸ் முல்லை பெரியார் என்ற பெயரை உச்சரிக்குமா? உச்சரித்தால் அந்த தேர்தலில் அங்கே காங்கிரஸ் தோற்கும். காவிரி நதிநீர் என்று காங்கிரஸ் பாரதிய ஜனதா உச்சரிக்குமா? உச்சரிக்காது. ஏன்? கர்நாடக தேர்தலில் தோற்கும். பரப்புரையின் போது அவர் பாட்டு பாடியது கவனம் ஈர்த்தது. மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மாறலையே, என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே. கன்னியாகுமரிக்கு பரப்புரை செய்ய சென்ற தாவேகா தலைவர் விஜய் மகாதானபுரம் பகுதியில் வாயில் விசில் வைத்தபடி சைக்கிளில் பயணித்து வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் மத்தியில் பேசிய விஜய் செயற்கை நுண்ணறிவுக்கான அமைச்சகத்தை தாவேகா அமைக்கும் என வாக்குறுதி அளித்தார். தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் உருவாக்கப்படும், வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அறிமுகம் செய்யப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் வழங்கினார். லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். 0 பாயிண்ட் பகுதியில் பரப்புரை செய்த விஜய் மீன்பிடி தடைகால நிதி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட மீனவர்களுக்கான வாக்குறுதிகளையும் அறிவித்தார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் 85 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வீடுகளில் இருந்தே தபால் வாக்கு பெறும் பணி தொடங்கியது. 85 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே தபால் வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அதன்படி தபால் வாக்கு அளிப்பதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் 12D விண்ணப்பத்தை வாக்காளர்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் தபால் வாக்குகளை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் கோவையில் மூத்த குடிமக்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர். முழங்கால் வலி, அதனால தான் இங்கே வர சொல்லி போட சொல்லியிருந்து அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ எனக்கு வீட்டிலேருந்து ஓட்டு போடுறது சௌகரியமாக இருக்குது. அங்கே போயிட்டு கஷ்டப்படுறது கஷ்டம், இங்கே வீட்டில் இருந்தே எல்லா சௌகரியமாக இருக்குது. இதேபோன்று சீர்காழி, நாமக்கல், நெல்லை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் மூத்த குடிமக்கள் வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றினர். இதனிடையே தமிழ்நாடு முழுவதும் பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குப்பதிவிற்கு 5 நாட்களுக்கு முன்னதாகவே பூத் ஸ்லிப்பை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் விதவிதமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அம்பத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூர்ணிமா அம்மன் கோயிலில் தரிசனம் முடித்து ஜல்லிக்கட்டின் சிறப்பை உணர்த்தும் வகையில் கொரட்டூர் பகுதியில் காளை மாட்டுடன் சென்று வாக்கு சேகரித்தார். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் PRG அருண்குமார் ரேக்லா மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி தாவேக வேட்பாளர் செந்தில் பாண்டியன் நெல் அரைத்தும் சிக்கன் ரைஸ் தயாரித்தும் கடையிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி பரப்புரையில் ஈடுபட்டார். வாகனங்களுக்கும் பெட்ரோல் நிரப்பினார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் விப்பேடு கிராமத்தில் 4 சமாதான புறாக்களை பறக்கவிட்டு பரப்புரை மேற்கொண்டார். தோல்வியின் விரக்திக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றுவிட்டதால் அவர் அவதூறாக பேசி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 மணி நேரமாக நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். பரமக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவனுக்கு ஆதரவாக பெரிய கடை வீதி, முத்தாலம்மன் கோயில் தெரு, ஆற்றுப்பாளையம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நடைப்பயணமாக சென்ற முதலமைச்சருடன் பெண்கள், சிறுவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நடைப்பயணத்திற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்தது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். தோல்வியின் விரக்திக்கு எடப்பாடி பழனிசாமி சென்று விட்டதாக முதலமைச்சர் விமர்சித்தார். அதாங்க தோல்வியினுடைய விரக்திக்கு போயிட்டாரு. அதனுடைய விரக்தியா பேசிட்டு இருக்காரு. நடக்கிறது இதுக்காக நடக்கிறது இல்ல, எப்போதும் நடப்பேன் நான். அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும் போது அப்போ நம்ம மக்களை சந்திக்கிற தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து என்ன சந்திக்கிறாங்க, உற்சாகத்தை சொல்றாங்க. நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட போதும் சொல்றாங்க. அது உற்சாகமா இருக்கு. அதனால கொஞ்சம் கூடவே நடக்கிறோம். பதில் சொல்ல தயாரா இல்லை. நோ கமெண்ட்ஸ். அதிமுகவின் முகமூடி அணிந்து கொண்டுதான் தமிழ்நாட்டிற்குள் பாஜக வருவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். எதிர்வரும் தேர்தலில் டெல்லி அணியை மக்கள் ஓட ஓட விரட்ட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெய்வேலியில் திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் இடையேதான் போட்டி என்றார். இன்னைக்கு பலமுனை போட்டின்னு பலர் கூறிட்டு இருக்காங்க. பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனா பலமான அணினா அது நம்முடைய அணிதான். இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. நாம தான் ஜெயிக்க போறோம். தமிழ்நாடு தான் ஜெயிக்க போகுது. டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். தொடர்ந்து பேசியவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. இவர் இந்த என்ன சொல்லிட்டாரு, உதயநிதிக்கு எந்த அனுபவமும் கிடையாதுன்ட்டாரு. ஆமா, நான் சொல்லிட்டேன், இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையாது. யார் காலையும் முடிச்சு பதவி வாங்கணும், பொறுப்பு வாங்கணும், அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கு பயந்து நடுங்கிற அனுபவம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை எனவும் உதயநிதி குற்றம் சாட்டினார். இது பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் இல்லைங்க. ஆட்சி மாற்றத்திற்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் என்பதை நம்முடைய அன்பு சொந்தங்கள் மறந்துவிடக் கூடாது. இது பிடித்த தலைவருக்கான தேர்தல் அல்ல, ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் என்று தாவேகா தலைவர் விஜய் குறித்து அண்ணாமலை சூசகமாக விமர்சித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டியனை ஆதரித்து பரப்புரையில் பேசிய அவர் ஆட்சி நிர்வாகம் தெரியாதவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பயன் என கேள்வி எழுப்பினார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ரோட் ஷோ நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. வெயில்ல எப்படி நீங்கள் இருக்கின்றீர்களோ உங்களோடு இருக்கணும்.
இதையடுத்து மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் சுந்தர் சியை ஆதரித்தும் ஆரப்பாளையத்தில் அண்ணாமலை பேசியபோது மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று திமுக அரசு கோரவில்லை என குற்றம் சாட்டினார். மாநில அரசு எழுதிய கடிதத்தில் அவங்க சொன்னதே மதுரை மெட்ரோ சாத்தியம் இல்லை, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் கொடுங்க. ஒப்புக்கு சப்பானியா மட்டும்தான் பேசலாம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம் மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. நீங்க ரெக்கார்டு பண்ணிக்க நண்பர்களே. முன்னதாக திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே பரப்புரைக்கு வந்த அவர் மீது தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்பளித்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக பூக்களுடன் வீசப்பட்ட செல்போன் ஒன்று அண்ணாமலையின் முகத்தில் பட்டது. இதனால் சற்று பரபரப்பு நிலவியது. ஐந்தாண்டுகால ஆட்சியில் எந்த மாநிலமும் செய்யாத சாதனைகளை திமுக அரசு செய்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் அன்பில் மகேஷை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் திமுகவின் சாதனைகளை பட்டியலிட்டு ஆதரவு கோரினார். சின்னத்தை நீங்கள் வாக்களித்து பல்லாயிரக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்திலே ஜெயித்தார் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமணி என்ற பெருமையை பெற்று தர வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை உங்கள் தாழ்வடிந்து வேண்டி கேட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூன்றாம் தர பேச்சாளராக செயல்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கும் பிசிக தலைவர் திருமாவளவனுக்குமான நட்பு பெரியது என்றார். முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க உங்களுடைய அந்த அரசியல் மாண்பு கண்ணியத்தோட பேசுங்கண்ணே அப்படின்னு நான் எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்லிட்டு வரேன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி கட்சி தலைவரை மதிக்காத பிரேமலதா விஜயகாந்த் மக்களை எப்படி மதிப்பார் என கேள்வி எழுப்பினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. இந்த அம்மா டெபாசிட் வாங்கல, 22,000 ஓட்டு வாங்கினாங்க. வாங்கிய பிறகு ஒரு நாள் கூட இந்த தொகுதிக்கு வரல. ஒரு நாள் கூட ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் கடந்த தேர்தலில் விருத்தாச்சலத்தில் டெபாசிட் இழந்த பிரேமலதா விஜயகாந்த் தொகுதி பக்கம் வரவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார். தலைவர் விஜயிடம் அரசியல் ஆளுமை பண்புகள் இல்லை என்று சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் விஜய் கட்சி இன்னமும் ரசிகர் மன்றமாகவே நீடிப்பதாக கூறினார். சினிமாலாம் சக்சஸ்ஃபுல் ஆகுது, பெரிய பாக்ஸ் ஆபீஸ்ல நிறைய கலெக்ஷன் வருது, அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. ஆனா ஆளுமை தன்மை இருக்கான்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கூட்டம் வருது, அவரை ஒரு ரசிகர் கூட்டம் வருதுன்றதை ஏத்துக்கிறேன். ஆனா இவருக்கு நிர்வாக திறமை இருக்கா, அது நிர்வாகத்துக்கு தேவையான குணங்கள் இவருக்கு இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதான் செய்யும். இதனிடையே தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்று சென்னை விருகம்பாக்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் VN ரவி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பார்க்கறதுனா அதிமுக திமுக தான் சார். 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு தான் தாவாக்க போனது தவிர தாவாக்க எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் இங்கே இல்லை. ஆனால் சொல்றாங்க இளைஞர் ரசிகர் இருக்காங்க, நான் அதை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லல. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சென்னையில் ஆண்டுக்கு 1 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சி காலத்தில் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் VN ரவி கூறினார்.